Mind-blowing velour. Om Muruga, Muruga. விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாழை வந்து தழு போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாழை குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இங்க நெடிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிமான குன்றில் உரை. திருவடியும் தண்டையும் கிளம்பும் சிலம்போடுருவப் ஒருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே மஞ்சாரும் காங்கேய நல்லூர சிவயோகமா கிருபானந்தவாரி வள்ளலே அள்ளையின் பிள்ளையன் சள்ளையை மாற்றிடாய் ஞான குருவே. எல்லாம் வல்ல வயலூர் வள்ளல் பெருமானுடைய வட்டார தனிப்பெருங்கருணையினாலும் 64வது நாயன்மாராக விளங்கா நின்ற அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் குரு அருளாலும் குரு பூர்ணிமா என்று சொல்லுகின்ற இந்த பௌர்ணமி நன்னாளிலே உலகிலுள்ள ஆன்ம நேய ஜீவராசிகள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நமது வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை மனம் மொழி மெய்களினால் இந்த நேரத்திலே எல்லோர் சார்பாக வணங்கி வேண்டிக் கொண்டு வருகின்ற ஆவணி மாதம் ஆங்கில தேதிக்கு 28/8/2025 வியாழக்கிழமை அன்று அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் 120ஆம் ஆண்டு அவதார நல்விழா. சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே அவதரித்து 120 ஆண்டுகள் ஆகிறது. அந்த அவதார நல்விழா காங்கேயநல்லூர் வாரியார் சுவாமிகள் சமாதி நிலையமாகிய இந்த ஞான வளாகத்திலே அனைத்து முதலியார் மற்றும் பிள்ளைமார் சங்கத்தினர் செய்ய எத்தனித்து அதற்கு உண்டான பணிகளை மேற்கொண்டு உள்ளனர். அந்த அவதார நல்விழா திருப்பணியிலே அதாவது நாம் 100 ரூபா கொடுக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் மனம் உவந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் வாரியார் சுவாமிகளை சென்று அடையும். வாரியார் சுவாமிகள் மூலம் பல மெய்யன்பர்களின் வயிற்றில், அதாவது அன்னதானம் தான் மிக முக்கியம். ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், சிவபெருமானை வணங்குவதை விட சிவபெருமானுடைய அடியாருக்கு அன்னம் வழங்க வேண்டும். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அப்புறமா தான் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறு. அப்படி அதாவது சைவ சமயத்துக்கு முதல் குரு ஞான சம்பந்தர் அவரே சொல்லியிருக்கிறார், என்ன தானத்திலும் சிறந்தது அன்னதானம். ஆண்டவனை காட்டிலும் அடியாருக்கு தான் நமது சமயத்திலே பெருமை அதிகம். வாரியார் சுவாமிகள் தான் அதுக்கு நிறைய சொல்லுவாங்க. மிக சுலபமாக ஏனோரும் புரிந்து கொள்ள வேண்டும். படித்த மேதைகளும் பட்டிக்காட்டில் இருக்கின்ற படிக்காத நபர்களும் புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி இறைவனுக்கு போட்டால் அது அடியாருக்கு வராது. இப்போ நீங்கள் ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்குறீங்க, சாமி கொடுக்கணும், முருகனுக்கோ வேற எந்த கடவுளுக்கு போட்டாலும் அது அடியாருக்கு வராது. அது மாதிரி ஆனால் அடியாருக்கு பக்த கோடிகளுக்கு நாம் ஒருவேளை அன்னம் பாலித்தால், அவர்களுக்கு உணவு அளித்தால் அந்த உணவு இறைவனை சென்று அடையும். அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா சுவாமிகள் தான் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். சொற்பொழிவு செய்வதிலே வாரியார் சுவாமிகளுக்கு முன்னர், வாரியார் சுவாமிகளுக்கு பின்னர் என்றே நாம் வரையறுத்து கொள்ள இயலும்.
அதற்கு முன்னே இந்த மகா பண்டிதர்களும் சரி, அவருக்கு அப்புறமா வந்து பேசி கொண்டிருப்பவர்களும், அதுக்கப்புறமா பேசுறவங்க எல்லாரும் நாங்கள் வாரியார் சாமி பேசுகிற மாதிரி பேசுகிறோம்பா, அவர் தான்பா சொன்னார். அப்படி பேச்சுக்கலைக்கே அதாவது ஒரு தனி பாதையை உண்டாக்கி கொடுத்தார். அது எப்படி நாம் அடியாருக்கு போட்டால் ஆண்டவனுக்கு போய் சேரும்? சுவாமிகளே வினா எழுப்புகிறார். நம்ம கிராமத்தில் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அஞ்சல் பெட்டி, அதில் தபால் போட்டால் தலைமை அஞ்சலகத்துக்கு போய் தான் அது வெளியூருக்கு போகும். ஆனால் நம்ம பக்கத்திலே இருக்குது, இல்லை நம்ம நடந்து போகிற தொழில் இருக்குது தலைமை அஞ்சலகம், அந்த தலைமை அஞ்சலகத்திலேயே நாம் போய் தபாலை போட்டால் அது பொட்டிக்கு வராது. அப்படி கிளை அஞ்சல் பெட்டி ஏழை அடியாருடைய வயிறு, தலைமை அஞ்சலகம்தான் ஆண்டவனுடைய வீடு. ஆகையினால நாம் எதிர்வரும் 28/8/2025 அதுவும் வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான வாரம், குருவை வணங்க வேண்டிய நாள். இந்த முறை 28/8/2025 வியாழக்கிழமை வருகின்றது. சுவாமிகள் அவதரித்த ஆவணி சுவாதி அதில் சஷ்டியும் வருது. அன்னைக்கு சுவாமிகள் அவதாரம் செய்தது 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. அன்றைக்கு வளர்பறை சஷ்டி, ஆவணி மாதம், சுவாதி நட்சத்திரம். எப்பவும் சுவாதி நட்சத்திரத்தில் தான் வணங்குவோம். ஆனால் இந்த முறை சஷ்டியும் கூட வருது. முருகப்பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமானுக்கு ஆக உயர்ந்தது சஷ்டி வழிபாடு. அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது சட்டின்னா நாம் நினைச்சிக்கிறோம், பானை சட்டியில் சாம்பார் சாதம் இருந்தால் அகப்பையில், அதெல்லாம் கிடையாது. சுவாமிகள் தான் சொல்லுவாங்க, சட்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அதாவது விரதம் இருந்து குழந்தைங்களை பெற்று அகப்பை கரு உருவாகும். அப்படித்தான் கிராமத்தில் அப்படி அந்த பழமொழியை சொன்னார்கள். ஆகையினால் அப்படி சக்தியும் கூட வருகின்றது. அந்த குரு வழிபாடு செய்கின்ற நமது சங்கத்தை சார்ந்த அன்பர்கள், அதாவது அனைத்து முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினை சார்ந்தவர்கள், அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கின்றார்கள். அவர்கள் வசூலுக்கு வரும் பொழுது அன்பர்கள் யாவரும் தாராளமாக தந்து, ஏன்னா அவங்க ஜோபி கேட்கல, அது வந்தா நமது சுவாமிகளுடைய அவதார நல்விழா இவ்வளவு காலம் நடப்பதை விட இன்னும் சீரும் சிறப்புமாக நடக்கும். எதிர்காலத்திலும் அது நன்றாக நடைபெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அந்த அன்பர்கள் தங்களை நாடி வருகின்றார்கள். அப்படி வருகின்ற அன்பர்களுக்கு தாராளமாக தங்களால் இயன்ற அளவு, அதாவது பொருள் உதவி செய்வது, நம்மளால் பொருள் உதவி தான் செய்ய முடியல, அது பரவாயில்லை. வாஜோபகாரம் வாயில சொல்லலாம், என்னப்பா ஆமாங்க அவங்க வந்துருந்தாங்கப்பா, என்னால் தான் கொடுக்க முடியல, நீ ஒரு 500 ரூபா கொடு. அப்படி ஒரு 4 பேருக்கு சொன்னால் அந்த 4 பேரில் 2 பேர் கொடுப்பாங்க. நீங்கள் 100 ரூபா கொடுக்கறத விட அது மிக முக்கியம். அதை விட முக்கியம், இதை கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் 28/8/2025 அன்று காலை தொடங்கி மாலை வரை நிகழ்ச்சி, தமிழ் வழியிலே யாகசாலை வழிபாடு, அப்புறமா கலசங்கள் புறப்பட்டு ஞான வளாகத்தில் திருவீதி விழா வந்து அபிஷேக ஆராதனைகள், மாலை வாரியார் சுவாமியுடைய 50 சிலை, சகல மேள தாளங்கள் முழங்க காங்கேயநல்லூர் திருவீதியிலே வீதி விழா வரும் என்கின்ற நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எனவே அந்த நாளிலே அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அளவு பொருள் உதவி அளித்து இந்த அனைத்து முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினர் செய்கின்ற, அதாவது சிறு துரும்பும் பல்குத்துவதோ, நாம் 4 நாள் கொடுக்க போகிறோம் 100 ரூபா, அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. 100 பேர் 100 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய் ஆகிடும். ஒரே ஆள் 10,000 ரூபா கொடுக்குறவங்கள தேடின்னு இருக்க தேவையில்லை. அப்படி எல்லோரும் பொருள் உதவி செய்து வாரியார் சுவாமிகளுடைய குருவர்களுக்கு பாத்திரமாகுமாறு உங்கள் எல்லோரும் பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களினாலே வணங்கி கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவர்களும் வாரியார் சுவாமிகளுடைய குருவர்களும் ஏனோர்க்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். மாரியோ சில நாள் பெய்யும், மலர்களோ சில நாள் பூக்கும், வாரியார் என்னும் எங்கள்
வள்ளலின் மனமோ நித்தம் வாரியும் வழங்கும் என்றால் மற்றொரு வார்த்தை ஏனோ. இந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாரியார் சுவாமிகளை புகழ்ந்து வாரியார் சுவாமிகள் இருக்கும் காலத்திலேயே இயற்றியது. இது வெகு பேருக்கு தெரியாது. அப்படி புகழத்தக்க உச்சாணி கொம்பில் இருக்கின்ற வாரியார் சுவாமிகளை நாமும் வணங்கி அவருடைய குருவர்களை பெறுவோம் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். பார்வதீவரையே வாரியார் சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.